Hey guys, hi, hello, welcome to my channel Sportoholic Tamil. நான் தமிழ்வாணன். இந்த வீடியோக்குள்ள நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டட் பிராண்டட் கிரிக்கெட் ஷூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சீப்பஸ்ட் ரேட்ல நல்ல பிராண்ட்ல ஒரு கிரிக்கெட் ஷூ கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த ஷூ பத்தி தான் அதோட ஃபீச்சர்ஸ் அதோட பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோக்குள்ள நம்ம போய் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெஸ்ட்டு பட்ஜெட்டட் பிராண்டட் ஷூவோட பெஸ்ட்டு ஃபீச்சரை பற்றி இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க இருக்கிறது வந்து டிஎஸ்சி ஃபியர்லெஸோட பீமர் கிரிக்கெட் ஷூஸ். இந்த ஷூஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட்டு பிராண்டடில் உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ஷூ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டு இந்த ஆக்சுவலி இந்த மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலோட பேர் வந்து டிஎஸ்சி ஃபியர்லெஸ் பீமர் கிரிக்கெட் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மாடலோட பேர். இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, ரீட்டெயிலையும் கிடைக்கிது. இப்போது இதுதான் பாக்ஸ் வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஎஸ்சி ஃபியர்லெஸோட லோகோ இருக்குது. டிஎஸ்சி ஃபியர்லெஸ் த பீமர் அப்படின்ற பிராண்டிங் அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கே அவங்க பிராண்டிங்கை கொடுத்துட்டு அவங்களோட எம்ஆர்பி அந்த ஸ்டிக்கர் சீல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது அந்த ஒரிஜினல் பிராண்டட் அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷனுக்கான சீல் இது, அதாவது ஸ்டிக்கர் இது. இந்த ஸ்டிக்கரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி கிரிக்கெட் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாடல் பேர் வந்து பீமர். உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். சைஸ் 11. நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறதுக்காக என் சைஸே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மேனுஃபேக்சரிங் அக்டோபர் 2020 எல்லாமே ரீசெண்டாக தான் வந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இதோட அவுட்லுக்கு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஷூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாக்ஸோட அவுட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக அந்த இடத்துல காட்டுறேன். ஷூஸ் சைஸ், மாடல், கலர், எம்ஆர்பி இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. பாக்ஸ் வந்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். இதுதான் டிஎஸ்சியோட ஃபியர்லெஸ் பீமர் ஷூஸ். பிளாஸ்டிக் ராப்பில் உள்ளே வச்சு தராங்க. ராப்பர் ஓரம் போட்டுருவோம். இது ஒன் ஆஃப் கலர்ஸ். இன்னொரு கலரையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓரம் வச்சிடலாம். இந்த ரெண்டு கலர்ஸில் தான் டிஎஸ்சியோட பீமர் ஃபியர்லெஸ் ஷூஸ் வருது. இது ட்ரை பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சைஸு, ஃபிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டிஎஸ்சி பீமர் கிரிக்கெட் ஷூஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஒன்று அப்படியே பார்ப்போம். மேலே வந்து ஒயிட் சிந்தட்டிக் லெதரில் வந்து மேலே வந்து அவுட்டிங் லேயர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கங்கே உங்களுக்கு ஒரு டிசைன் லேயர்ஸுக்காக உங்கள் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சியோட பிராண்டிங் இங்கே இருக்குது. உள்ளே வந்து ப்ளூ இன்னர் கொடுத்துருக்காங்க. இன்னர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த இன்னர் வந்து நடுவில் கம்ஃபர்ட்டாக எதுவும் வைக்கல, ஆனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த
ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இது வந்து போதும்னு தான் நானே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க, சைஸ் இந்த இன்சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் சோல் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரப்பர் மோல்டட் சோல் வந்து இருக்குது. ரப்பரில் தான் ஃபுல்லாக சோல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சோல் வந்து டாட்டட் பேட்டர்ன்ஸ்லேயும் கிராஸ் பேட்டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு சைடில் எல்லாமே ஒரு கிரிக்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்கள், இதுதான் இந்த ஷூவோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வெயிட்லெஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இது ஹோல்ஸ் எல்லாம் தெரியுதா, லைட்டாக சின்ன ஹோல்ஸு, இது வந்து ஹேர் சர்க்குலேஷனுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த இடத்துல ஃபியர்லெஸ்ன்னு பிராண்டிங் இருக்குது. அவ்வளோதான் இந்த அவுட்டர், ஷூவோட அவுட்டர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லியே ஆகணும், இந்த பிராண்டை பற்றி சொல்லியே ஆகணும். டிஎஸ்சி வந்து இப்போது ஒரு பெஸ்ட் பிராண்டாக இருக்குது. டிஎஸ்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, டியூலெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, இதுதான் இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். டியூலெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி டிஎஸ்சி. இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை, ஒரு 3 to 4 to 4 அப்படின்னு அந்த 5 இயர்ஸாக வந்து இந்த பிராண்ட் வந்து நல்ல பிக்கப் ஆகிட்டு வருது. ஒரு நல்ல பேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நல்ல பேஸை செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக இதோட பெஸ்ட் ஃபீச்சர் பற்றி இந்த வீடியோட கடைசியில் எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதோட ப்ரைஸ் வந்து 679, 699 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 649, 679, 699 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 to 5 அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 649 வருது. இந்த 5 to 6 to 8 அப்படி அந்த ரேஞ்சில் வந்து 679 வருது. 9, 10, 11, 12 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 699 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கொஞ்சம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 30 rupees 40 rupees இன்க்ரீஸ் ஆகுதே தவிர மற்றபடி 600லேருந்து 700க்குள்ளே தான் இதோட ப்ரைஸ் வரும். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 615, 625, 649 அந்த ரேஞ்சுக்குள்ள, 600லேருந்து 650க்குள்ளே தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ரீட்டைல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரைஸோட கம்மியாக தான் 600க்கு தான் இந்த ஷூஸை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு வேளை தேவை இந்த ஷூஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ரீட்டைல்லையும் வாங்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஷூஸ் வந்து என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம், இப்படியும் வாங்கிக்கலாம், எப்படி வேணால் உங்கள் இஷ்டம் தான். இந்த ஷூவோட ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோதான். பெஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, இதோட வெயிட்டு, அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ். பெஸ்ட்டு பட்ஜெட் ரேஞ்சில், அதாவது கிரிக்கெட் ஷூஸ் வந்து 600, 650க்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, பிராண்டட் ஐட்டமில் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டு இந்த மாடலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது. ஒன்று சொல்கிறேன், இதில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. வேறு பிராண்டில் இதே மாடல் ட்ரை பண்ணிவிட்டு இதே மாடலில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், டிஎஸ்சிக்கு போங்க. டிஎஸ்சி தான் இந்த மாடலோட காப்பிரைட்னே சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மாடலில் டிஎஸ்சி மட்டும்தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க. அந்த மாடல் வந்து நல்ல சேல் ஆகிட்டுருக்கு, நல்ல லைஃப்பும் வருது. நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் ஷூ கோச்சிங் போகிறீங்க, கிரிக்கெட் கோச்சிங் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ஷூ, பெஸ்ட்டு கிரிக்கெட் ஷூ வேணும், ஆனால் கொஞ்சம் சீப் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு சீப் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, டிஎஸ்சியோட பீமர் மாடலில் கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஷூஸோட ப்ரைஸ், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஷூவோட ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இதோட நிறை குறை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு வேளை அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் அடுத்த வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட, ரிவ்யூஸோட, அன்பாக்சிங்ஸோட அடுத்த வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Tamilvanan. நான் கடை மூட்டு கிளம்புறேன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்போட்டோஹாலிக் தமிழன், நான் தமிழ்வாணன். See you guys in another video. Bye guys.